ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, சிம்ம வாகினி என்கிற எனது நாமத்தை, அதாவது வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த எண்ணை தொட்டு விட்டாயல்லவா? இது மிகவும் அதிர்ஷ்டமான எண். இது நிச்சயமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைவசம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இரட்டிப்பான நல்ல செய்தியும் உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ கண்ணீர் விட்டு என்னிடம் வைத்த அனது வேண்டுதல்களையும் இப்போது உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். எனது அருள் ஆசியால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பதற்றமும் பயமும் தணிந்து எல்லா நன்மைகளும் நடக்கப் போகிறது. நீ என்னை தாயாகத்தானே நினைக்கிறாய்? உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் சேர்ந்துதான் உன்னை என் பிள்ளையாக என்னை நினைக்க வைத்தது. அதனால்தான் நீ என்னை வழிபடும்படியும் என்னை தேடி வந்து வணங்கும்படியும் நானே செய்து காட்டினேன். நீ என்னை அம்மா என்று அழைத்தாலே போதும், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அம்மாவாக நான் இருப்பதால் உன் தவறுகளையும் திருத்தி கண்டிக்க கூடிய கடமையும் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு சில விஷயங்களை நீ தவறாய் செய்யும் போது, நீ செய்தது தவறு, இதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் என ஒரு சில கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் கூட நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் உன்னை சுற்றி நெருப்பு கவசமாய் இருக்கக்கூடிய நான் அந்த நெருப்பின் சூடு உன் மீது பட்டுவிடாத அளவிற்கு உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். அது எக்காரணம் கொண்டும் உன்னை தாக்காது. நான் உன்னை கண்டிப்பதெல்லாம் அன்போடு கூடிய கனிவான கண்டிப்பாகத்தான் இருக்குமே தவிர, நீ கஷ்டப்படும்படி நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய கவசத்திற்கு உள்ளேயே நீ பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்கிறாய். அதனால் தானே இப்போது கூட நீ ஆசைப்பட்டதையும் உனக்காக வேண்டியதையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன் என உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னை தாண்டி வெளியில் போக நினைத்தால் பல ஆபத்துகள் உன்னை நெருங்கலாம். மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சக நெருப்பானது உன்னை சுடுவதற்காக உன்னை தேடி வரலாம். அதனால்தான் என் மீது கொண்டிருந்த பக்தியிலிருந்து சிறிதும் மாறாமல் நம்பிக்கையோடு இருக்கச் சொல்கிறேன். ஒரு சில நேரங்களில் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம். இரவு பகல் என எல்லா நேரங்களிலுமா உன் நிழல் உன்னை பின்தொடர்கிறது? ஆனால் உன் வராகி அம்மா நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகியதும் இல்லை, விலகவும் மாட்டேன். தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உனக்காக என்றும் உன்னோடு நடப்பதற்கு என் கால்கள் இருக்கிறது. நீ அறியாமலேயே உன் அருகில் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குள் இருந்து நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. உள்ளதை உள்ளபடி நீ எந்த விஷயத்தையும் யோசித்தாலே போதும். என் பார்வையின் மூலமாகவே உனக்கான சரியான வழியும் புலப்படும். என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற தெளிவும் உனக்குள் வரும்படி நான் செய்வேன். உனக்குள் பலமும் பலவீனமுமாக நான் தான் இருக்கிறேன். எனக்குள் எந்த பலவீனமும் வராத அளவிற்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டாயல்லவா? உனது பலம் என்பது எல்லா விதத்திலும் இருக்கிறது. உனது பலவீனம் என்பது அன்பாக மட்டும்தான் இருக்கிறது. அன்பு பலவீனமாக இருந்தால் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் அன்பு எப்போதும் ஒருபோதும் யாரையும் நோகடிக்காது அல்லவா? உன்னால் முடியாதது என எதுவுமே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் முடித்து கொடுக்க போகிறேன். உன் கையில் இப்போது பணவரவு குறைவாக இருப்பதால் தானே உன்னை புரிந்து கொண்டு பல உறவுகள் உன்னை விட்டு விலகி போக நினைக்கிறார்கள். உன் எண்ணங்களே கூட சில சமயங்களில் திசை மாறுகிறது என்பது எனக்கு தெரியும். உனது உறவுகள் எல்லாரும் சேர்ந்து உன்னை என்ன குறை கூறினாலும் நீ கலங்காதே, கவலை கொள்ளாதே. எல்லா கஷ்டமும் சிறிது காலம்தான். உன்னை விட்டு விலகுபவர்களை எதுவும் சொல்லாமல், எதுவும் தேடி போகாமல் சில நாட்கள் சில காலங்கள் விட்டுவிடு. எல்லாமே சில காலம்தான். அனைத்தையும் கால் தூசி என நினைத்து நீ கடந்து போக ஆரம்பித்தாலே நிச்சயமாக எல்லாருமே தானாக உன்னை தேடி வருவார்கள். எந்த உறவும் வேண்டுமென்றே உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என் செல்லமே. உன்னுடைய நிலையான ஆசைகள் கூட நிறைவேறாமல் தடையாக பல பிரச்சனைகள் இருப்பதும் கர்ம வினைகள் இருப்பதும் எனக்கு தெரியும். நீ எண்ணிக்கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக உனக்கு செய்து முடிக்கப் போகிறேன். உனது பிரார்த்தனையின் பலன் என்ன என்பதை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கை இப்போது சரியான முறையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு சித்தமாகத்தான் உன் வராகியம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல செய்தியும் கூடிய விரைவில் உன் செவி வந்து சேரத்தான் போகிறது. நீ எப்போதும் நல்லதை மட்டும் நினைத்து கொண்டிரு. உனக்கு நடக்க வேண்டியதும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன்.
எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போல்தான் உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன் என் செல்லமே. அன்றெல்லாம் வரவுகள் அதிகமாகவும் செலவுகள் குறைவாகவும் இருந்ததால் மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். எதற்கும் அனாவசியமாக எதையும் யாரும் எதிர்பார்ப்பதும் கிடையாது, வாங்குவதும் கிடையாது. அவர்கள் வசதிக்கு ஏற்றாற் போல உண்ணவும் உடுக்கவும் இருந்தார்கள் முந்தைய மனிதர்கள். அதனால் அவர்கள் கடன் தொல்லை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடிந்தது. ஆனால் இன்று வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே சொந்த வீடு இருக்க வேண்டும், அந்த ஆடை அணிய வேண்டும், இப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும், அந்த வாகனம் இருக்க வேண்டும் என ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு செலவுகளை அதிகமாகவும் வரவுகள் என்பது செலவை விட 2 மடங்கு குறைவாகவும் இருக்கும்படி அல்லவா செய்துவிட்டார்கள். அதனால்தானே எவ்வளவோ வசதிகள் இருந்தும் கூட மன நிம்மதியில்லாமல் பல மனிதர்கள் இங்கு நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். கடனோடு கூடிய வாழ்க்கை ஒருபோதும் நிம்மதியை தராது என எத்தனையோ முறை நான் எடுத்து சொன்னாலும் கூட அதை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நான் என்ன சொல்வது? கடனுடன் கூடிய வசதி எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு நாளும் மகிழ்ச்சியை தராது என் செல்லமே. எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் கட்ட வேண்டும், அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே உனக்குள் உன்னை ஆட்டி படைக்கிறது. பிறகு எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த உலகில் பிறக்கும் போது மனிதர்கள் எதையும் கொண்டு வருவதும் இல்லை, இந்த உலகை விட்டு பிரியும் போதும் எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. வாழக்கூடிய இந்த சில காலத்திற்கா இவ்வளவு பொருட்களை சேர்த்து வைக்கிறீர்கள்? நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், ஆனால் அதற்காக பொருட்கள் அவசியமா என்ன? அவசியமானதை மட்டும் அவசரத்திற்கு வாங்கி கொள்ளலாமே தவிர ஆடம்பரத்திற்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொள்வதை வேண்டுமா என யோசித்துக்கொள். அது வேண்டும், இது வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என அலைந்து திரிந்து உன் நிம்மதியை நீயே இழக்காதே என் செல்லமே. உனக்கானது எதுவோ அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன். தேவையற்ற விஷயங்களை நினைத்து குழப்பம் கொள்ளாமல் நிம்மதியோடு வாழப்பார். அம்மா வராகி தாயே, எனக்கு சொத்து பணம் நகை எதுவும் வேண்டாம். நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என நீ என்னிடம் வேண்டுவது எனக்கு கேட்கிறது என் செல்லமே. நீ வேண்டிய வரத்தை நிச்சயமாய் நான் உனக்கு அளிப்பேன். கவலைப்படாமல் இரு. இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு அளிப்பதற்கு தயாராகத்தானே காத்திருக்கிறேன். வெற்றியை எல்லாம் ஏற்றுக்கொண்ட உன் மனம் ஒரு சில சமயங்களில் தோல்வி வந்தால் மட்டும் அதை ஏற்க மறுக்கிறது. அதனால் தானே இப்போது நீ குழப்பத்தில் இருக்கிறாய். தோல்வி என்பது உன்னை திருப்பி எழுந்து உட்கார வைத்து உன் குறைகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள். தோல்வி வந்துவிட்டால் உடனே உன் வாழ்க்கையில் நீ சரிந்து போக மாட்டாய். தோல்வி வந்தாலும் என்னால் சரி செய்ய முடியும் என மனம் தளராமல் அதை சரி செய்ய முயற்சி செய். எந்த விஷயத்தையும் நீ திட்டம் போடும் போதே அதற்கென இரண்டாவது ஒரு திட்டத்தையும் வைத்துக்கொள். முதல் முயற்சி தோற்று போனால் இரண்டாவதாக நான் இதை செய்யலாம் என யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. நீ அப்படி சோதிப்பதும் யோசனை செய்வதும் உனக்கு தோல்வியாகவும் முடியாது. ஏனெனில் 2ஆம் கட்ட திட்டம் என்பது எப்போதும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கை கொடுத்து உதவும். மனிதர்களின் எல்லா ஆற்றல்களையும் அறிந்த நான் அவர்களுக்கு ஏற்றாற் போல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையிலும் இப்போது உயர்வையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க போகிறேன். ஓம் வராகி.